வணக்கம். முதலமைச்சர் விஜயனுடைய இந்த நடவடிக்கை, அந்த ஆட்டிடியூடு, இந்த பேச்சு அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு முதலமைச்சருக்கான மாண்பு இல்ல அப்படின்னு இவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்கல்ல. அவங்க எல்லாருமே இன்னைக்கு விஜய்க்கு எதிரான கருத்துக்கள சொல்லிக்கிட்டு வராங்க. திருமாவளவன் அவர்களா இருக்கட்டும், ஐயா சண்முகம் அவர்களா இருக்கட்டும், வீரபாண்டியன் அவர்களா இருக்கட்டும், இன்னைக்கு அவங்களுக்கு எதிரான கருத்துக்கள முன் வச்சுட்டு வராங்க. ஆனா, ஒரு சில கட்சிகள் இத ரசிச்சு தான் பார்த்தது. அதாவது திமுக கூட்டணியிலேருந்து ஒரு சில கட்சிகள் ரசிச்சு தான் பார்த்தது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா, மதிமுக தரப்புலருந்து இன்னும் எந்த ஒரு பதிலும் வரவில்ல. அதேபோல ஐயுஎம்எல், காங்கிரஸ் இவங்க கையிலேருந்து எதுவுமே வரவே கிடையாது. ஆனா, இவங்க வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணிக்குள்ள அதாவது கட்சி ஆட்சிக்குள்ள நாங்க பங்கு பெற்றிருந்தாலும், சில கருத்துக்கள நாங்க என்ன பண்ணுவோம்? எதிர்ப்போம் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் தன்னுடைய நிலைப்பாட்ட அறிவிச்சிருக்கிறாங்க. சட்டமன்றத்துக்குள்ள விஜய் அவர்கள் அப்பாவ காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஸ்டோரி சொன்னாரு. இது சமூக வலைதளங்கள்லயும், பொதுமக்கள் மத்தியிலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்பட்டுச்சு. ஒரு முன்னாள் முதலமைச்சரை இப்படி கேலி கிண்டல் பண்ணலாமா? ஒரு முதலமைச்சருக்கு இது அழகா? அப்படின்னு பலரும் என்ன பண்ணாங்கன்னா, கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சாங்க. சோசியல் மீடியால கூட இன்பநிதி அவர்கள் போட்ட அந்த பாட்டோட அவரு போட்டார்ல ஒரு ட்வீட். அதெல்லாம் வந்து பயங்கரமா அது உதயநிதி அவர்கள் போட்ட போஸ்ட்ட விட அதே போஸ்ட் எடுத்து இன்பநிதி அவர்கள் போட்டாரு. அது வந்து பயங்கரமா வைரல் ஆச்சு. மக்கள் மத்தியில ஒரு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. இதனால வாலண்டியரா போயிட்டு மொக்க வாங்கிட்டாங்க அப்படின்னு தான் தாவேகா மேல ஒரு குற்றச்சாட்டும் இருந்தது. விஜயும் அது போல தான் என்ன பண்ணாங்க சொன்னாங்க. ஏன் அப்படின்னா, விஜய் அவர்கள் செய்தது ஒரு மாண்பு கிடையாது. அத அவரு அப்படி செஞ்சிருக்க கூடாது. என்னன்னா, அவருக்குன்னு சில மாண்புகள் இருக்கு. அவர் முதலமைச்சர். அப்படி இருக்கும்பொழுது அவருக்குன்னு ஒரு கண்ணியமான பேச்செல்லாம் இருக்குது. அதுக்கேத்த மாதிரி தான் நடக்கணும். ஸோ அவர் பிரச்சார மேடைகள்லயே இந்த மாரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஆனா சட்டமன்றத்தில போய் இப்படி யூஸ் பண்றார்ல, இது எந்த விதத்தில நியாயம்? இது முதலமைச்சருக்கு அழகு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் காட்டமான ஒரு எதிர்ப்ப தெரிவிச்சிருக்காரு. அது மாத்திரம் இல்லாம ரூ. 755,00,00,000 இந்த பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிகிறேன் அப்படின்னு சொன்னார்ல. இது ரூ. 755,00,00,000 இதுக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க. நிதி பற்றாக்குறை அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு 755,00,00,000 எப்படி ஒதுக்குனாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இருந்தாலும் இந்த திட்டத்தை எதிர்த்து ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார் திருமாவளவன் அவர்கள். இந்த 755,00,00,000 நீங்க என்ன பண்ணலாம்? அரசு மருத்துவமனைய நீங்க தனியார் மயமாக்குற அளவுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர கொண்டு வரலாம். இன்னைக்கு இங்க ஒட்டுமொத்தமா இந்த பிரசவங்கள் நடக்குதுல்ல, இதுல 56% பிரசவங்கள் நம்ம அரசு மருத்துவமனையில தான் நடக்குது. மீதி 46% பிரசவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தனியார் மையத்துல தான் போகுது. இதுல குறைஞ்சபட்சமா ஒரு நார்மல் பிரசவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50,000லேருந்து ₹1,00,000 வரைக்கும் என்ன பண்றாங்க கேட்கிறதாகவும், அது மாத்திரம் இல்ல சிசேரிங் அப்படின்னு போனா ₹2,00,000 மேல போவதாகவும் அவர் தகவல் சொல்றாரு. ஸோ இந்த 755,00,00,000 நீங்க அரசு மருத்துவமனையில ஸ்ட்ரக்சர உருவாக்குங்க. அது ஃபெசிலிட்டிய பயங்கரமா உருவாக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, தனியார் மையத்துக்கு போக வேண்டிய இந்த 46% பிரசவங்களும் ஸ்ட்ரக்சர் அதிகமா இருக்கு, சூப்பரா இருக்கு. நம்ம கவர்மெண்ட்லயே போயிட்டு என்ன பண்ணலாம், பிரசவத்த பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வருவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் திருமாவளவன் சூப்பரா சொல்லியிருக்காரு. இது உண்மையும் கூட. இது 755,00,00,000 நீங்க மோந்திரம் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, பிறந்த குழந்தைகளுக்கு மோந்திரம் போடுறாங்க அப்படின்னா, மிஞ்சி மிஞ்சி போனா அந்த பிறந்த குழந்தைங்களுக்கு என்னவா இருக்க போகுது? ஒரு 1/2 கிராம் ஆகுமா? இல்ல ஒரு குண்டுமணி ஆகுமா? இது குறைவு தான். ஆனா அந்த குழந்தை வளர வளர அந்த மோந்திரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாயிடும். ஸோ யூஸ் இல்லாமயே இருக்கும். நீங்க அந்த மோந்திரத்த அது விக்கணும் அப்படின்னா கூட, அன்னைக்கு என்ன ரேட்டோ அதுதான் என்ன பண்ணுவாங்க எடுத்துப்பாங்க. அது 1 மில்லியா இருக்கலாம், இல்ல ஒரு 1/2 கிராமா இருக்கலாம். எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா 1 கிராமுக்கும் குறைவா தான் என்ன பண்ண முடியும், குழந்தைகளுக்கு அதுவும் பிறந்த குழந்தைகளுக்கு நீங்க மோந்திரம் போடுறீங்கன்னா, இவ்ளோ பெரிய மோந்திரமா போடுவீங்க? முடியாது. அது வந்து குட்டியானதா இருக்க அந்த குழந்தையுடைய கை எவ்வளோங்க இருந்துற போது? எவ்வளோ மெல்லிசா இருக்க போது? எவ்வளோ குட்டியா இருக்க போது? நீங்க போட்டீங்கன்னா 1 மில்லி, 2 மில்லி இல்ல 1/2 கிராம் அப்படிதான் இருக்க போகுது. ஸோ இதுக்கு நீங்க இவ்ளோ பணத்த செலவு பண்றத, நீங்க அந்த 755,00,00,000 நீங்க என்ன பண்ணுங்க, அரசு மருத்துவமனைக்கு செலவிடுங்க. ஸ்ட்ரக்சர உருவாக்குங்க. ஃபெசிலிட்டி உருவாக்குங்க. இப்படி நீங்க பண்ணீங்கன்னா, அரசுடைய மருத்துவமனை மேம்படும் அப்படின்னு சூப்பர் ஐடியா குடுத்திருக்கிறாரு. ஆனா இத விஜய் அவர்கள் செயல்படுத்துவாரா? அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா, நீங்க வந்து ஒரு சில திட்டங்கள நீங்க வந்து அறிவிச்சிருக்கீங்க. ஆனா, இது மக்களுக்கு புரோஜனமான திட்டமா இருக்கணும். மக்களுக்கு அடுத்த கட்ட லெவலுக்கு அதாவது பேர் சொல்ற அளவுக்கு இருக்கணும். இப்போ நீங்க திமுக உருவாக்குன திட்டங்கள்லாம் இன்னைக்கும் பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல. இந்த நாள் முதல்வன் திட்டம் அப்படின்றதுனால எத்தனை இளைஞர்கள் 40,00,000க்கும் மேலான இளைஞர்கள் இதனால பயனடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. சோ அப்ப இந்த திட்டம் இப்ப இல்ல.
இன்னும் 10 வருஷம் கழிச்சு நீங்க அந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, பேர் சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த மாரி ஒரு இது. அதாவது தொலைநோக்கு பார்வையோடு ஒவ்வொரு திட்டங்களையும் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உருவாக்குனார். ஆனா இந்த திட்டம் அப்படின்றது தொலைநோக்கு பார்வை திட்டமா? இது குழந்தைக்கு நீங்க மோதிரம் போடுறீங்கன்னா, அடுத்த 6 மாசத்துக்கு அந்த குழந்தைக்கு அந்த மோதிரம் யூஸ் ஆகாது. திருமாவளவன் அவர்கள் சொல்றது அதுதான். நீங்க பிறந்த குழந்தைக்கு மோதிரம் போடுறீங்கன்னா, 2, 3 மாசம் இல்ல. அதிகபட்சம் நீங்க 6 மாசம் போனா கூட அந்த மோதிரத்த இந்த குழந்தைக்கு யூஸ் பண்ண முடியாது. அது அது வந்து என்ன பண்ணுது ஒரு எப்படி சொல்றது? அது வந்து ஒரு வேஸ்ட் அப்படின்ற மாரி தான் அவரு சொல்றாரு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது, இந்த திட்டத்தில நீங்க 755 கோடிய நீங்க இதுக்கு செலவழிக்கிறத, அரசு மருத்துவமனையில நீங்க தனியார் அது அந்த ஃபெசிலிட்டி நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா, பிரைவேட்ல நீங்க எந்த அளவுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் உள்ள போய் பார்த்தீங்கன்னா, என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கு, ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்றத நீங்க கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டலே கொண்டு வந்துட்டீங்கன்னா, பிரசவம் பார்க்குறவங்க தனியார் மருத்துவமனைக்கு தான் போய் பிரசவம் பார்க்கணும்னு இல்ல. எப்பா அது தனியார் மருத்துவமனைய கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சூப்பரா இருக்குதுப்பா. அங்க போலாம்ப்பான்னு சொல்லிட்டு அங்க வருவாங்க. அவரு சூப்பரா சொல்றாரு. ஸோ, கண்மூடித்தனமா எல்லா திட்டத்தையும் ஆதரிச்சுட்டு போகணும்னு சொல்லிட்டு, ஆதரவு தரோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல, ஆட்சியில பங்குல இருக்கிறோம் அப்படின்ற நிலைப்பாட்டுல, விஜய் அவர்கள் அறிவிக்கிற எல்லா திட்டத்தையும் கண்மூடித்தனமா நாங்க வந்து என்ன பண்ண முடியாது, ஆதரிச்சுட்டு போக முடியாது அப்படின்றது அவர் சொல்ற விஷயமா ஒண்ணு இருக்குது. அது மாத்திரம் இல்லாம, சட்டமன்றத்துல இது பேசுனது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, அ அ கு இடதுசாரிகள்லாம் பண்ணியிருக்காங்க, கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா, ஒரு முதலமைச்சர் எப்படி பேசணும் அப்படின்றது ஒரு மாண்பு இருக்கு, ஒரு மரபு இருக்குது, ஒரு வழிமுறைகள் இருக்கு. இந்த மாதிரி தான் பேசணும். ஏன்னா, நீங்க அ முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோத்து விட்டார் அப்படின்னு, அது நீங்க பெருமை பாராட்டி பேசுறீங்களா? இதுல பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்கு? முதல்ல அது சொல்லு. இப்ப நீங்க அப்படி சொல்லிட்டீங்க. சரி ஓகே கலாய்ச்சுட்டாங்க. இதனால விஜய் அவர்களும், தாவேகா அரசும் பெற்றுக்கொண்டது என்ன? அது சொல்லுங்களேன். ஒண்ணுமே கிடையாது. மக்கள் கிட்ட நீங்க வெறுப்ப தான் சம்பாரிச்சிருக்கீங்க. இந்த விஷயத்த நீங்க சொல்லி மக்கள் கிட்ட வெறுப்ப தான் சம்பாரிச்சிருக்கீங்க. இதுல முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பயங்கரமா ஒரு பதிலடி குடுத்திருக்கிறாரு. விஜய் அவர்கள் பேசினதுக்கு பயங்கரமா ஒரு பதிலடி குடுத்திருக்காரு. முதலமைச்சர் விஜய் அவர்களே, என்ன சட்டமன்றதெல்லாம் தேடாதீங்க. மக்களுடைய மனசுல போய் தேடுங்க. நான் செயல்படுத்தின திட்டங்கள்ல போய் தேடுங்க. உண்மையிலேயே அதுதான். இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல்வரா இல்ல, ஆட்சி கட்டில்ல இல்லன்னா கூட, அவருடைய திட்டங்கள் பேர சொல்லிக்கிட்டு இருக்குல்ல. இன்னும் மகளிர் உரிமை தொகை அவர் உண்டாக்கியிருந்தத நீங்க போட்டுட்டு இருக்கீங்க. விடியல் பயணம் அவர் உண்டாக்கியிருந்தா நீங்க போட்டுட்டு இருக்கீங்க. ஸோ, புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் எல்லாமே அவர் உருவாக்கிட்டு போன திட்டம். அவர் பேர தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்போ கூட நான் முதல்வன் திட்டத்தில பல பேர் வெளிநாடுகள்ல போயிட்டு சாதிச்சுட்டு வந்துட்டு யார பார்க்குறாங்க? இந்த முதலமைச்சர போய் பார்க்குறாங்க. முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் போய் பார்க்குறாங்க. ஐயா, நீங்க போட்டு குடுத்த இந்த பாதையில போயிட்டு நாங்க வெற்றி அடைஞ்சுட்டு வந்திருக்கோம். சாதனை படைச்சுட்டு வந்திருக்கோம். மக்கள் மத்தியில போய் தேடுங்க என்ன. சட்டமன்றத்துக்குள்ள தேடாதீங்க. இது சரியான பதிலடில மு.க. ஸ்டாலின் அவர்கள் குடுத்த பதிலடி. அதாவது ஒரு பேச்சு கண்ணியம் ஒண்ணு இருக்குது. ஸோ எந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படின்றத முதலமைச்சருக்கு யாராவது சொல்லிக் குடுங்க அப்படின்னு தான் நம்ப கேட்க வேண்டிய ஒரு கேள்வியா இருக்கு. ஜேசிடி பிரபாகர் அவர்கள் இருக்காரு. அவரு என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு சபாநாயகரா இருக்கும்பொழுது அத தடுத்து, இல்ல இது சபை மாண்புக்கு அழகு இல்ல. இது சபை மாண்புக்கு குந்தகம் விளைவிக்கிற மாரி இருக்குது. நீங்க பேச்ச மாத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா அவரு பர்மிஷன் குடுக்குறாரு எல்லாத்துக்குமே. அந்த ஆக்ஷன் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே பர்மிஷன் குடுக்குறாரு. என்ன அப்படின்னு நம்மளுக்கு ஒண்ணும் புரியவே இல்ல. அவை முன்னவர் செங்கோட்டையன் அவர்களாவதுனா, இல்லங்க இந்த மாரி வந்து பேசக்கூடாது. இத நீங்க மாத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஒருவேளை இவங்களா சொல்லியும் அது கேட்காம போகப்பட்டதா அப்படின்னு நம்மளுக்கும் தெரியவில்லை. ஏன்னா இவங்களுக்கு தெரியும். செங்கோட்டையன் அவர்களுக்கு எந்த அளவுக்கு 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அவரு சொல்லியிருப்பாரு. ஜேசிடி பிரபாகரன் அவர்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது எம்ஜிஆர் காலத்திலேருந்து அவர் இருக்கிறாரு. ஸோ அவரெல்லாம் சொல்லிக் குடுத்துருப்பாங்க. சொல்லாமலாம் இருந்திருக்க மாட்டாங்க அப்படின்றது தான் எனக்கு தோணுது. ஒருவேளை சொல்லிக் குடுத்து கூட இத வந்து இல்ல, வேண்டாம். நம்ம இத பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மக்கள் மத்தியில நம்ம வந்து என்ன பண்ணலாம், விசில் அடிக்கலாம், கை தட்டலாம், எல்லாமே பண்ணலாம். இன்னும் நம்மளுக்கு வந்து மக்கள் கிட்ட ஜென்ஸி கிட்ஸ் எல்லாம் இதானே விரும்புறாங்க. இப்போ இருக்கிற ஜென்ஸி அவங்க அவங்க சைடுல இருக்கிற ஜென்ஸி கிட்ஸு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க எல்லாருமே இதானே விரும்புறாங்க. தக் லைஃப் குடுக்கணும் அப்படின்ற மாரி தானே விரும்புறாங்க. அதுல என்ன கருத்து இருக்கு? எப்படி பேசுறாங்க? அதனால யாருடைய மனசு புண்படுது? இதுல நீங்க அவ்ளோ பெரிய மனுஷன இது மாரி சீப்பா இந்த மாரி வந்து அப்பாவ காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிட்டு இப்படி கலாய்க்கிறீங்கல்ல, அந்த மனுஷனுடைய மனசு எப்படி கஷ்டப்பட்டுருக்கும்? அது யோசித்து பார்த்தீங்களா? பர்சனலா நீங்க யோசித்து பாருங்க. பிராக்டிகலா யோசித்து பாருங்க. ஆனா, அந்த மனுஷன் அந்த மாரி கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா, பிராக்டிகலா யோசித்து பாருங்க. தோற்கடிச்சுட்டோம் அப்படின்ற ஒரு கர்வத்துல நீங்க இது மாரி பேசுறீங்களே, இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஒரு நம்பலாம் சொல்றதுக்கு வார்த்தை கிடையாது. ஆனா இருந்தாலும், அந்த விமர்சனத்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் எப்படி கையாண்டார் அப்படின்றதுல,
என்னை இங்க தேடாதீங்க, மக்கள் மத்தியில தேடுங்க. அங்க தான் நான் இருக்கிறேன். நான் செயல்படுத்தின ஒவ்வொரு திட்டத்துல போய் தேடுங்க. அங்க நான் இருக்கிறேன். சட்டமன்றத்துல தேடாதீங்கன்னு சொன்னார்ல. அதாங்க மு.க. ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே இங்க வந்து என்ன பண்ணாங்க, பதிலடி குடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற இடத்துல இருந்தும், உங்க ஆட்சியில அதிகாரத்துல பங்கு பெற்றிருக்கிற கட்சிகளும் இன்னைக்கு உங்களுக்கு எதிராகவே என்ன பண்றாங்க, திரும்பி இருக்கிறாங்க. ஏன்னா உங்க பேச்சு அந்த மாதிரி ஒரு கண்ணியமான பேச்சு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கடுமையான விமர்சனங்களை முன் வச்சுட்டு வராங்க. உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்களும் உங்களை எதிர்க்கிறாங்க. உங்க பேச்சுக்கு நீங்க செயல்படுத்தின திட்டங்களை எதிர்க்கிறாங்கல்ல, அப்போ நீங்க சரியில்லை, ஏதோ தப்பா இருக்கு, கொஞ்சம் உணருங்க. கூட இருக்கிறவங்க உணர்த்துங்க. ஏங்க நம்மளுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்களே இந்த அளவுக்கு பொதுவெளியில உங்களை விமர்சிக்கிறாங்க, உங்களுக்கு எதிர்கருத்து வைக்கிறாங்க, உங்களை கடுமையா எதிர்க்கிறாங்கன்னா, நீங்க பேசின பேச்சு சரியில்லை அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ இதெல்லாம் மீறியும் விஜய் அவர்கள் இப்படி செயல்பட்டு இருக்கிறாரு அப்படின்றது தான் இங்க வருத்தக்கூடிய ஒரு செயலா இருக்குது. நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. நீங்க தான் முதலமைச்சர். மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோத்துட்டார். அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்ல. ஆனா இதையே எத்தனை நாள் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க? அடுத்தது என்ன சார் பண்ண போறீங்க? நீங்க தானே சார் சொன்னீங்க, திமுக சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கு, அரைச்சமாவே அரைச்சுக்கிட்டு இருக்குன்னு. நீங்களும் அரைச்சமாவே தான் அரைச்சிட்டு இருக்கீங்க. என்னைக்கு நீங்க புதுசா மாவு அரைக்க போறீங்க? அரைச்சு காட்டுங்களேன் அப்படின்னு தான் நம்ம கேள்வி கேட்க தோணுது. இன்னைக்கு விஜயனுடைய நகர்வு, விஜயனுடைய பேச்சுகள், விஜயனுடைய நடவடிக்கைகள் எல்லாமே ஆதரவு தெரிவிக்கிற விசிகாவும் இடதுசாரிகளுக்கும் ஒரு முகம் சுளிக்கிற அளவுக்கு இருக்குது. என்னதான் இருந்தாலும் அவர் வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர், வயசுல பெரியவர், அரசியல்ல மூத்தவர். அவரை இது மாதிரி பேசி விமர்சிக்க கூடாது. பொது மேடைகள்ல விமர்சிக்க கூடாதுங்க. நீங்க சட்டமன்றத்தில் எப்படி விமர்சிப்பீங்க? கேள்விகள் கேட்கிறாங்கல்ல, சண்முகம் ஐயா கேள்வி கேட்கிறாரு, வீரபாண்டியன் அவர்கள் கேள்வி கேட்கிறாரு, திருமாவளவன் அவர்கள் கேள்வி கேட்கிறாரு. இதுக்கு விஜய் கிட்ட பதில் இருக்குதா? கிடையவே கிடையாது. ஏன்னா விஜய் அவர்கள் பேசுனதுல அவர் கொடுத்த பதிலுரையில மக்களுக்கு புரோஜனமானதே கிடையாது. திமுகவை விமர்சிக்கணும், மு.க. ஸ்டாலின் அவர்களை கேவலப்படுத்தணும். இது மட்டும்தான் அவருடைய பதிலுரையிலே இருந்தது. மற்றபடி வேற எதுவுமே பதிலுரையில இல்லை அப்படின்றது ரொம்ப வெட்ட வெளிச்சமா இருக்குது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை அப்படின்றதா பார்க்கணும். இது மாத்திரம் இல்லாம மாநகராட்சி தூய்மை பணிகளை அப்படியே தனியார் மயமாக்குறதுக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா திமுக ஆட்சி காலத்துல ஒரு சில மாநகராட்சி, ஒரு சில மண்டலங்கள் என்ன பண்ணலாம், தனியார் மயமாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருந்தாங்க. இதுக்கு எதிர்ப்புகள் பயங்கரமா கிளம்பிச்சு. இன்க்ளூடிங் விசிக இடதுசாரிகள் எல்லாருமே என்ன பண்ணாங்க, ஆளும் கட்சியில கூட்டணியில இருந்தாலும் அதை எதிர்த்து போராட்டங்கள் பண்ணாங்க. இதனால அந்த திட்டம் கைவிடப்பட்டது. ஆனா இன்னைக்கு விஜயனுடைய ஆட்சியில ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனை மாநகராட்சிகள் இருக்குதோ அத்தனை மாநகராட்சிகளும் தனியார் மயமாக போகுது. இப்போ விசிகாவுடைய நிலைப்பாடு என்ன, இடதுசாரிகளுடைய நிலைப்பாடு என்ன? போராடுவீங்களா? அரசு எதிர்த்து போராடுவீங்களா? குரல் கொடுப்பீங்களா? அப்படின்னு நம்ம கீழே இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கண்டனம் தெரிவிச்சிருந்தாலும், இடதுசாரிகள் கண்டனம் தெரிவிச்சிருந்தாலும் போராட்டம் எப்ப அறிவிக்க போறீங்க? ஆனா நீங்க கண்டனம் தெரிவிச்சும் இங்க இந்த அரசு அதுக்கு செவி கொடுக்காத மாதிரி தானே இருக்கு. அதை செயல்படுத்துற தீவிரமா தானே இருக்கு. இன்னைக்கு மாநகராட்சி பணியாளர்கள் எல்லாமே வீதிக்கு வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சங்கங்கள் எல்லாம் போராட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா நீங்க அன்னைக்கு என்ன பண்ணீங்க, அவங்களுக்கு ஆதரவா இருந்தீங்க. திமுக ஆட்சி காலத்துல போராட்டம் பண்ணும் பொழுது அவங்களுக்கு ஆதரவா இருந்தீங்க. அவங்களுக்கு நீங்க வாக்குறுதிகள் கொடுத்தீங்க. ஆனா இன்னைக்கு உங்க ஆட்சி வரும்போது அதை தனியார் மயமாக்குறீங்க. இன்னும் எல்லாத்தையும் தனியார் மயமாக்க போறாங்க. அதுதான் இப்போ இங்க வேதனைக்குரியா இருக்கு. டாஸ்மாக் தனியார் மயமாக்க போறாங்க. இப்போ மாநகராட்சி தனியார் மயமாக்க போறாங்க. இன்னும் பேருந்தையும் தனியார் மயமாக்கிடுவாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகமும் கேள்வியும் இருக்குது. பேச்சுக்கள் அடிப்படுது. போக்குவரத்து துறையை தனியார் கிட்ட கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சும் அடிபட்டு இருக்கு. ஸோ விஜயனுடைய ஆட்சி தனியார் மயமா தான் ஆகிட்டு இருக்கு. எப்படி இந்தியாவில் பாஜக ஆட்சி வந்து ஒரு சில பொதுத்துறைகளை தனியார் மயமாக்குனாங்களோ, இப்ப விஜய் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டு பல விஷயங்களை தனியார் மயமாக்குறார் அப்படின்ற ஒரு அச்சம் தான் எல்லார் மத்தியிலும் இருக்குது. ஸோ விஜய் அவர்கள் ஒரு சில திட்டங்களை கைவிடணும். அதே போல விஜய் அவர்கள் ஒரு சில திட்டங்களை ஒரு கைவிடணும். அது மாத்திரம் இல்லாம முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை இந்த மாதிரி சட்டமன்றத்தில் ஒரு கேவலமா பேசினது, கேலி கிண்டலா பேசினதுக்கு அவர் வருத்தம் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிற கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படி கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.